அனாமிகா, அனாமிகா நில்லுங்க. ஏன் இப்படி ஓடுறீங்க? அனாமிகா, 2 நாளா உங்களை தேடிட்டு இருக்கேன். வெளியே வாங்க. அனாமிகா, உங்களால இவ்வளவுதானே முடியும்? என்ன கைது செய்யுங்க. கைது செய்யறதா? மேலிடத்துக்கு அனுகூலமா காரியங்களை செய்துட்டு முன்னுக்கு வர்றதுதானே உங்க லட்சியம். பாதுகாப்பு சட்டப்படி என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என்னால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம் தான். கம் ஆன், அரெஸ்ட் மீ. சில பேருக்கு எவ்வளவு சுயநலம் இருக்கு. சுயநலமா? நான் தான் லட்சியவாதியா இருக்கணும், மொத்தம் யாரும் இருக்க கூடாது. அப்படிதானே? என்ன சொல்றீங்க? நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். இந்த மலையில நடந்த சம்பவம் தான் என் மனசுல ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுச்சு. மனசாட்சிக்கு விரோதமா செயலாற்ற முடியல, சோ ரிசைன் பண்ணிட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வெறுத்து போய் பேசுனீங்களே? பேசுனேன். என் முடிவு சொல்றதுக்கு முன்னாடிதான் நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்களே. மிஸ்டர் முத்துவேல், ஐம் சாரி. அம்மா, நீங்க மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க துவங்கி இருக்கிற போராட்டத்துல என்னையும் ஒரு தொண்டனா சேர்த்துக்கணும். என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன லீடரா? லீடரா இருந்தா சட்டசபைக்கு எப்படி போலாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி கஷ்டப்பட மாட்டீங்களா? உங்க துணை கிடைச்சா இன்னும் தீவிரமா என்னால போராட முடியும் நம்புறேன். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ். பதவியில இருந்துட்டு சாதிக்க முடியாத விஷயத்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால சாதிக்க முடியும். ஓகே? ஆமா, ஏதோ சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சமையல் என்ன பெரிய சமையல்? இங்க எனக்கு தங்க இடம் கொடுத்தவங்க காட்டுக்கு போயிருக்காங்க. அதனால மரவள்ளி கிழங்கு வேக வச்சிட்டு இருந்தேன். ஏதோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணுமா? நான் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சாம்பார்ல வைக்க பாத்திரமே இல்ல. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, மனசுல ஒரு நினைவு. என்ன நினைவு? அப்புறமா சொல்றேன்.